ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி ட்ரிச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப் டி நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு விட்டுருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் என்டிபிசி அண்டு குரூப் டி இந்த எக்ஸாம்ஸில் கேட்ட முக்கியமான கொஷின்ஸை ஒன் பை ஒன்னாக கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து 5 வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். இது வந்து 6வது வீடியோ. ஸோ இதுவரை இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டு குரூப் டி அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்கு கீழே இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். சர்வதேச மகளிர் கிரிக்கெட் போட்டியில் 10,000 ரன்களை எடுத்த முதல் இந்திய வீராங்கனை மற்றும் உலகின் 2வது வீராங்கனை என்ற பெருமையை பெற்ற கிரிக்கெட் வீராங்கனை யார்? ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மித்தாலி ராஜ் அவர்கள். மித்தாலி ராஜ் அவர்கள் தான் 10,000 ரன்னை வந்து கிராஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2025, 26 இந்த 2 வருஷத்தில் வந்த முக்கியமான ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனல்லே இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், 2வது கேள்வி. பின் வருவனவற்றுள் யார் தனது வீரர்களுக்காக சிறைக்கு கீழே காவல் கோபுரத்தை கட்டினார்? ஸோ இது வந்து இங்கிலீஷில் வந்து கேரிசன் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி தான் வந்து இந்த கேரிசன் டவுன், அதாவது காவல் கோபுரத்தை வந்து கட்டியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், 3வது கேள்வி. பின் வருவனவற்றுள் 1857ஆம் ஆண்டு கிளர்ச்சிக்கு உடனடி காரணம் எது? ஸோ 1857 வந்து சிப்பாய் மியூட்டனி வந்து வந்திருக்கும், அதாவது சிப்பாய் கலகம்னு சொல்லுவோம். இது வந்து ஏற்பட்டிருக்கும். இது ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கிரீஸ் கேட்ரேஜ், அதாவது கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் தான் முக்கியமான காரணமாக இருந்திருக்கும். அடுத்தது பாருங்கள், 4வது கேள்வி. பின் வருவனவற்றுள் எது நமது உலகத்தை மாற்றுவதற்கான நிலையான வளர்ச்சி இலக்குகளுடன் தொடர்புடையது அல்ல? ஸோ நிலையான வளர்ச்சி இலக்குகளுடன் தொடர்புடையது அல்ல என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் மார்ட்டாலிட்டி. ஸோ ஆப்ஷன் சி ரெடியூஸ் மார்ட்டாலிட்டி. இறப்பை வந்து குறைக்கிறது வந்து இதுக்கு வந்து ஆன்சர் கிடையாது. அடுத்தது பாருங்கள், 5வது கேள்வி. நவீன ஆந்திராவின் ஒரு பகுதியான வாரங்கலின் ராணி ருத்ரமா தேவி பின்வரும் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? ஸோ ருத்ரமா தேவி அப்படிங்கிற ராணி வந்து வாராங்கலை வந்து ஆட்சி செஞ்சுருப்பாங்க. இவங்க வந்து எந்த வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி காக்கத்திய வம்சம், காக்கத்திய டைனஸ்டியை சேர்ந்தவங்க தான் இந்த ருத்ரமா தேவி அவர்கள். அடுத்தது பாருங்கள், 6வது கேள்வி. ஃபால்கானின் தோராயமான வேகம் என்ன? ஃபால்கான் அப்படிங்கிறது வந்து ஒரு ராக்கெட்டு. இது வந்து யார் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம எலான் மஸ்க் இருக்கார்ல, அவர் தான் இந்த ஃபால்கான் அப்படிங்கிற ராக்கெட்டை வந்து கண்டுபிடிச்சிப்பார். இதோட வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 320 km/h, மணிக்கு 320 km வந்து போகும் இந்த ஃபால்கான் ராக்கெட்டு. அடுத்தது பாருங்கள், 7வது கேள்வி. பின்வரும் எந்த காலனித்துவ கட்டிடம் 2020 ஜனவரியில் பிரதம மந்திரியால் கொல்கத்தாவிற்கு மீண்டும் அர்ப்பணிக்கப்பட்டது? மேலும் இதில் 1937 வரை இந்திய ரிசர்வ் வங்கி செயல்பட்டு வந்தது. ஸோ 1937 வரையும் இந்திய ரிசர்வ் வங்கியாக செயல்பட்ட கட்டிடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நாணய கட்டிடம், தி கரன்சி பில்டிங் சொல்லுவாங்க. இதுதான் வந்து ரிசர்வ் பேங்காக வந்து செயல்பட்டிருக்கும். அடுத்தது பாருங்கள், 8வது கேள்வி. கம்பியில் மின்னோட்டம் பாயும் ஒவ்வொரு முறையும் திசை காட்டியின் ஊசியின் விலகலை பின் வருபவர்களுள் யார் கவனித்தார்? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆர்ஸ்டட். அடுத்தது பாருங்கள், 9வது கேள்வி. காலநிலை நடவடிக்கை மற்றும் பேரிடர் தயார்நிலை குறித்து 5வது ABU ஊடக உச்சி மாநாடு 2019 எங்கு நடைபெற்றது? ஸோ இது வந்து ஒரு ஊடக உச்சி மாநாடு. இது வந்து எங்கே நடைபெற்றிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நேபாள் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ நேபாள். அடுத்தது பாருங்கள், 10வது கேள்வி. வெல்த் ஆஃப் தி நேஷன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஸோ வெல்த் ஆஃப் தி நேஷன் ரொம்ப முக்கியமான புக். இது எக்கனாமிக்ஸில் ரொம்ப முக்கியமான புக்கு வெல்த் ஆஃப் தி நேஷனுங்கிறது. இதை வந்து எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆடம் ஸ்மித் அவர்கள். அடுத்தது பாருங்கள், 11வது கேள்வி. இந்திய உச்சநீதிமன்றத்தின் எந்த முன்னாள் நீதிபதி 2019 மே மாதம் செய்தி ஒலிபரப்பு தர நிர்ணய ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார்? ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் அப்பாயின்மெண்ட்ஸ்லேருந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் குமார் சிக்ரி அவர்கள். அடுத்தது பாருங்கள், 12வது கேள்வி. இந்தியாவில் 23 ஆண்டுகள், அதாவது 1802லேருந்து 1825 வரை தங்கி உருவப்படங்கள், நிலக்காட்சிகள் மற்றும் சாமானிய மக்களின் அன்றாட வாழ்க்கை காட்சிகளை வரைந்தவர் யார்? ஸோ இவர் வந்து ஒரு ஓவியர். இவரை பற்றி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜார்ஜ் சின்னரி. அடுத்தது பாருங்கள், 13வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு ஆளுநர் நியமனம் தொடர்பானது? ஸோ ஆளுநர் நியமனம் இது தொடர்பான ஆர்டிகல் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆர்டிகல் 155. ஆர்டிகல் 155 தான் ஆளுநர் நியமனம் பற்றி சொல்லுது.
அடுத்தது பாருங்கள் 14வது கேள்வி 2019இல் ஐக்கிய ராஜகுமார சங்கத்தின் உறுப்பினர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் இந்திய விஞ்ஞானி யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ககன்தீப் கிங் அவர்கள். அடுத்தது பாருங்கள் 15வது கேள்வி நாடுகளின் கூட்டமைப்பு பின்வருவனவற்றாக மாற்றப்பட்டது. ஸோ நாடுகளின் கூட்டமைப்பாக இருந்தது எதுவாக மாறி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஐக்கிய நாடுகள் சபை, யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு மாறி இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கான பிடிஎஃப் வேணும்னா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் சென்ட் பண்ணி விட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.